வணக்கம். லிவ் டுடே. இன்று வாழ். வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? அது என்ன இன்னைக்கு வாழறது அப்படின்னா, நம்ம பொதுவாக நேற்று வரைக்கும் நடந்த கசப்பான அனுபவங்களாக இருக்கட்டும், இனிப்பான அனுபவங்களாக இருக்கட்டும், இந்த இனிப்பான அனுபவங்கள் எப்போவாவது ஒரு நிமிஷம் வந்து ஃப்ளாஷில் போயிடும். ஆனால் கசப்பான அனுபவங்கள் 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு ரீகால் பண்ணிகிட்டே இருப்போம். அதை அசை போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த நினைவலையில். அப்போது கடந்த காலத்தில் வாழ்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணணும், இந்த கடந்த காலத்தில் வாழறது மட்டும் இல்லை, அத்தை, மாமி, சித்தப்பா, சித்தி, கொள்ளு பேரன், தாத்தா, பாட்டி, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்ட இந்த கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்களை, கவலைகளை நம்ம மனம் புலம்பிகிட்டே இருக்கும். அரைச்சமாகவே அரைக்கிறதுன்னு வாங்க. அப்போது இந்த மாதிரி பழசையே 10 வருஷம் முன்னாடி இப்படி நடந்துட்டு இருந்தது, 20 வருஷம் முன்னாடி இப்படி நடந்துட்டு இருந்தது, 20 வருஷம் முன்னாடி நடந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நடக்கலை, அதை இன்னைய வரைக்கும் நம்ம சுமக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம உடம்பையும் பாதிக்குது, மனசையும் பாதிக்குது. உடல் நோயும் வருது, மனநோயும் வருது. ஏன்னா குப்பையை சேர்க்குறாம நம்ம அந்த அனுபவங்களை சொல்லிகிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு, சனினே நீ உருப்பட மாட்டேன்னு 10 வருஷம் முன்னாடி யாராவது நம்ம திட்டிப்பாங்க. இப்படி சனினே உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அது சனினே உருப்பட மாட்டாங்கன்னு அப்படி சொல்லி நம்மள 1000 தடவை அதை சொல்லிக்கிறோம். அவங்க சொன்னது 10 வருஷம் முன்னாடி ஒரு தடவை தான். நம்ம 1000 தடவை சொல்லும்போது நம்ம சனினம் ஆயிரம், நம்ம உருப்படவும் மாட்டோம். ஏன்னா நினைக்க தனக்கு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு தான். நம்ம என்ன பேசுகிறோமோ அதிகமாக அது நமக்கு தான். நம்ம என்ன அதிகமாக கேட்குறோமோ அது நமக்கு தான். அப்போது நெகட்டிவான விஷயங்களே, கஷ்டமான விஷயங்களே, கவலையான விஷயங்களே நம்ம கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தா என்ன பாவம் பண்ணிச்சு நிகழ்காலமோ எதிர்காலமோ இல்லையா? அடுத்தது, கடந்த காலத்தை இப்படியே யோசிச்சு 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 பேசிகிட்டே இருக்கும், புலம்பிகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், டெய்லி அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஃப்யூச்சரை பற்றியும் யோசிச்சுட்டே இருக்கிறோம். நாளைக்கு என்ன இருக்கும், 10 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும், ஒரு குழந்தை பிறந்தா அது கல்யாணம் எப்படி பண்ணுவேன், இப்போவே இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை. அப்போ எதிர்காலத்துலேயும் ஏங்கிட்டே இருக்கும் கற்பனை கவலை. இது கடந்த கால கவலை, இது கற்பனை கவலை. இதனால் என்ன ஆகுது, அன்னைக்கு வாழ மாட்டோம். அப்போ டெய்லி என்ன தான் நடக்குதுன்னா, டெய்லி நம்மளுக்கு வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். எங்கள் பாஸ் இப்படி திட்டாரு, எனக்கு இன்றைக்கி பணம் கிடைக்கல, ஒரே டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கினேன், இந்த மாதிரி விஷயங்களை டே டு டே பண்ணுறோம். டே டு டே நம்ம ரொட்டீன் ஒர்க்கை தான் பண்ணுறோம். ஆனால் அந்த டே டு டேல நம்ம எஃபெக்டிவாக எதையும் திங்க் பண்ணல, எஃபெக்டிவாக எதையும் யூஸ் பண்ணல, நல்ல விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலை, அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணல. டுடே ப்ரெசண்ட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைமை. ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, இன்றைக்கி வேலை செய்கிறதுல, வீட்டில் கிச்சனில் வேலை செய்கிறதுல, பசங்களுக்கு படிப்பு சொல்லித்தரத்துல, ஏதாவது கடைக்கு போய் வாங்கி வரதுல, சாப்பிட்றதுல, தூங்குறதுல, இதில் தான் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இது இல்லாமல் இந்த டெய்லி பாஸ்டன்ஸை யோசித்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃப்யூச்சரை எப்படி இருக்கும் யோசித்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி கடந்த காலத்தையும் யோசித்து நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, எதிர்காலத்தையும் யோசித்து நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இன்றைக்கும் நமக்கு யூஸ் பண்ணிக்கல, சேவ் பண்ணல எனர்ஜியை. ஆனால் எதிர்காலத்தில் பணத்தை சேவ் பண்ணணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நம்ம அதை யோசிச்சுட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு எதிரில் ஒருத்தர் குடிசையில் சின்ன வயசில் நான் பார்த்தது, அவர் கஷ்டப்பட்டு இட்லி விற்று இட்லி சட்னிலாம் ஃபேமிலியே செய்யுது, இது பண்ணி பெரிய வீடு கட்டுறாரு. ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கட்டிட்டு கிரக பிரவேசத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேறு யாராவது தான் அனுபவிக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நிலைமைகளில் நம்ம இவ்வளோ யோசிச்சோம் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது இல்லையா? என் பசங்களை கல்யாணம் பண்ணணும் நினச்சினே இருந்துட்டு, கல்யாண காலம் வரும்போது ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவங்க அப்பா. அப்போ அவர் இத்தனை வருஷம் அதை தான் நினச்சிட்டு இருந்தார். அவர் சேர்த்தும் வைக்கல, அவங்களுக்கு பிளானிங்கும் போடல. எதிர்காலத்தில் நல்லா வாங்கிட்டு நிகழ்காலத்தையும் தொலைச்சி கடந்த காலங்களையும் அதை கசப்பான விஷயங்களை ஆக்கிட்டு அவரும் ஜெயிக்கல, பசங்களுக்கும் எதுவுமே சேர்த்து வைக்காமல் போயிடுறாரு. அப்போ அந்த கவலை ஏதாவது ஒரு மாய வலை தானே, யாருக்காவது யூஸாக இருக்கா? அட்லீஸ்ட் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம அதை திங்க் பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லாக அதை வாழ்ந்து பயனுள்ள விஷயங்களை நம்ம பயன்படுத்தி நம்ம அப்டேட் ஆகிட்டு
புலம்பாமல் கவலையை யார்கிட்ட ஷேர் பண்ணாமல் நம்ம வந்து நம்மளோட நாலேஜை வளர்த்துட்டு வந்திருந்தோன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கோ நாளைக்கோ 4 மாதம் கழிச்சு நம்மளுக்கு கை கொடுக்கும். நம்ம குடும்பத்துக்கும் நம்ம மீனை வாங்கி தரலனாலும் பிடிக்க கற்றுக்கலாம். நம்ம சேர்த்து வச்சாதான் செல்வம் இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கடை வச்சு கஷ்டப்பட்டு செருப்பு கூட போடாமல் அழுக்கு சட்டை அழுக்கு இங்கே கட்டிக்கிட்டு அவர் உழைச்சி தான் பையனுக்காக எங்கள் ஊரில் சேர்த்து வச்சு ஒரு வீடெல்லாம் கட்டி கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சுட்டு செத்துட்டார். அவர் எதுவுமே அனுபவிக்கல. பையனுக்காக ஃப்யூச்சர். பையன் வந்தான், ஒரே வருஷத்தில் குடித்தான், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணான், வீடுங்க காலியாகிடுச்சு, கடனாளி ஆனால் குடும்பம் எல்லாம் சின்ன பின்னமாக ஆயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம யோசிக்கிறோமா? அப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்து நம்ம நல்ல சிந்தனையாக இருந்தால் நம்மளை சுற்றி நல்ல சிந்தனையான ஆட்களை நம்ம உருவாக்க முடியும். அது நம்ம குடும்பத்துலேயும் அந்த நல்ல சிந்தனையை உருவாக்கலாம். அவங்களுக்கும் கஷ்டம்னா என்னன்னு புரிய வைக்கணும். அவங்களுக்குனா வலி வேதனை என்னன்னு புரிய வைக்கணும். அவங்களுக்குனா காசோட அருமையை புரிய வைக்கும்போது அவங்க அடிபட்டு உதைப்பட்டு பட்ட பிறகு புத்தி தெளிவும் விழிப்படாதக்கள் சிற்பமாகாது. அப்போ கடந்த காலத்திலேயே மாநிலங்களுக்கும் கண்டிப்பாக பெரிய நோய் வருது, அவங்களுக்கு மனநோயும் வருது. எதிர்காலத்தையே யோசித்து கஷ்டப்படுறவங்களுக்கும் மனநோய் வருது, உடல்நோய் வருது. இது இல்லாமல் நிகழ்காலத்தில் இல்லை அப்போ மற்றவங்களுக்கு தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு நோயாக வராதுன்னு வரும். அது கருவமைப்பு பதிவு ஜாதக ரீதியாக பிறக்கும் போதே இந்த நோய் வரணுன்றது ஒன்று இருக்குது. அதாவது ஜாதக ரீதியாக விதிப்படி நோய் வரது இருக்குது, எண்ணங்களால் வர நோய் இருக்குது, உணவுகளால் வர நோயின்னு இருக்குது, பாரம்பரியத்தில் வர பரம்பரை நோயின்னு இருக்குது. இதில் நிறைய இருக்குது. கர்மாவில் வர நோயின்னு இருக்குது. ஆனால் சிந்திக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வருது, பெரிய நோய்க்கிட்ட வருது. பயம் வந்துடுது, அவங்க பயந்துனே இருக்காங்கல்ல. அப்போ ராஜ உறுப்புகள்லாம் எல்லாம் பழுதடைஞ்சிடும். ஒரு ஏஜ் ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே நோய் வருதுன்னா அது இயற்கை. 30 வயசுலேயே நோய் வருதுன்னா அது காரணம் தான். இந்த மாதிரி சிந்தனை தான். அதனால் லிவ் டுடே. இன்றைக்கி நைட்டு தூங்குறீங்க, அந்த 8 மணி நேரம் உங்கள் உடல் உயிர் மனம் கோமாவில் இருக்குது. நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, உங்கள் பொண்டாட்டி யார், உங்கள் புருஷன் யார், உங்கள் குழந்தைங்க யார், உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எதுவுமே தூக்கத்தில் தெரியாது. எழுந்துக்கும் போது முதல்ல நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணுறதுபடி வெளிச்சம் மாதிரி வரும். அப்புறம் சின்ன சின்ன சவுண்டுலாம் கேட்கும். அப்போ தான் நம்ம மனம் ஓப்பன் ஆகும் தூக்கத்துலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம யாருன்றது தெரியாது. அந்த செகண்ட் டெய்லியே சொல்கிறேன். அப்படியே நம்ம யாருன்னு தெரியும். ஓ என் பேர் சிவாவா அப்படின்னு நான் ரீகால் பண்ணோம். எழுந்தோன்னு ஓ இன்னைக்கு ஆஃபீஸில் இவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்கா, நேற்று இந்த பிரச்சனை நடந்ததா, நேற்று ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சா, நேற்று முந்தாநாள் இதுவாகிடுச்சா, ஒரு நாளைக்கு வந்து இந்த டியூ கட்டணுமா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா, இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் யோசிக்கும். இது யோசிக்கலாம். இது ஒரு தடவை யோசிச்சுட்டு அதுக்காக உழைக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இது யோசிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகிறது? மனநோய் வந்துடும்ல. நம்ம கண்ணீரை துடைக்கவே முடியாது நம்மளால். அடுத்தவங்க கண்ணீரை நம்மளால் துடைக்க முடியாது. அப்போ லிவ் டுடே. ஒவ்வொரு நாளும் 1000 படி ஏறுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு படியாக ஏறது தான் லிவ் டுடே. அந்தந்த படியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு நாள் சாதிக்கணும், 1000 படியில் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் நினைங்க. மேலே ஏறும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா அது கடந்த காலம், விழுந்துருமோன்ற பயம் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஏக்கம், கலக்கம், ஐயோ இவ்வளோ தூரமான ஒரு பதற்றம் வரும். அதுதான் எதிர்காலம். லிவ் டுடே. அந்தந்த படியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் எண்ணத்தில் மட்டும் 1000 படி ஏறணும் 1000 படி ஏறணும்னு அதே ஃபிக்ஸடில் இருங்க. புலம்பாமல் மன அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் 1000 படிக்கு மேலே போய் நீங்கள் நிற்பீங்க. நிச்சயம் ஒரு நாள் சாதனையாளர் ஆவீங்க. ஸோ இன்றைக்கி வாழுங்க. இன்றைக்கி வர பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வர சந்தோஷங்களை அனுபவிங்க. நேற்று வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு எப்பாவது ஞாபகம் வரும்போது மட்டும்தான் ஸ்வீட் மெமரியாக இருக்குது. நேற்று வரைக்கும் நீங்கள் எவ்வளோ துன்பமான விஷயங்கள் நினச்சிருந்தாலும் அதை நினைக்கும் போது தான் அது கவலையான அனுபவமாக இருக்குது. ஆனால் நினைக்கிறதுனா அது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது மிகப்பெரிய விஷயம். இதில் இன்பம் வரும், துன்பம் வரும், எல்லாமே வரும். சோதனை வரும், சாதனை வரும், வெறுப்பு வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், பேர் வரும், புகழ் வரும். ஆனால் இன்றைக்கி மட்டும்தான் அது. நாளைக்கு அது தொடருமான்னு தெரியாது. அந்தந்த நாள் வாழுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.